கண்மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கோவம். "என்னம்மா நான் சொல்ல சொல்ல நீங்க பாட்டுக்கு தேவையில்லாம வந்து அன்பு வீட்ல போய் உட்காந்து கூத்தும் கும்மலும் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "டேய் நீ என்னடி தப்பா புரிஞ்சுக்கிற? நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. அங்க வந்து வீட்ல வந்து சாப்பிட்றதுக்கு பண்டபாத்திரம் கூட கிடையாது. என் ஃப்ரெண்ட் அங்க வந்து தங்கியிருக்கிறா. அவள நான் எப்படி வெறுமனையா பார்க்க முடியும்? இன்னும் சொல்ல போனோம்னா, நீ இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த. ஆனா அவங்க வீட்ல வந்து ஒரு டீ தண்ணி செய்யறதுக்கு கூட பண்டபாத்திரம் கிடையாது" அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையா போச்சு எனக்கு. நான் உதவி பண்ணாம யார் பண்ண முடியும்? நம்ம வீட்ல இருக்க இந்த பண்டபாத்திரத்த மட்டும் இல்ல, அடுப்பு, பருப்பு எல்லாமே கொண்டு போய் குடுத்துட்டு, அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு வந்தேன். நீ அத தப்பா புரிஞ்சுக்கிட்டு, நான் என்னமோ ஜாலியா அங்க போய் அரட்டை அடிச்சுட்டு வந்த மாரி பேசுற அப்படின்றாங்க. அப்படி இல்லம்மா, நான் இப்ப நீ சொன்னது வரைக்கும், இப்ப நடந்துட்டு வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். அவங்களுக்கு வேண்டத அரேஞ்ச் பண்ணி குடுத்துட்ட. ஆனா இனிமேலு தொடர்ந்து அவங்களோட வந்து நீ கன்டினியூவா பேசுறதோ, வைக்கிறதோ கூடாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல, என் வேலைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதே நேரத்தில வந்து அன்பு சொல்றாப்புல, பாரும்மா அவள பத்தி தான் புரிஞ்சுக்கிறல்ல, அவ வந்து மாறவே மாட்டா. எனக்கு வந்து அவ மாறுறத பத்தி எனக்கு பிரச்சனையே இல்ல. என்னோட லைஃப்ல வந்து அவ எப்பயோ நான் அவள கடந்து விட்டு போயிட்டேன். இப்ப நான் ஒன்லி வந்து பிசினஸ் மட்டும் தான் பார்க்குறேன். அதுவும் வந்து ஒரு இடத்துல நாங்க வேலை செய்றோம் அவ்வளவுதான் அப்படின்றாப்புல. எல்லாமே வந்து டெலிவரிக்கு எல்லாமே சமையல் எல்லாமே ரெடி ஆயிருது. ரெடி ஆகும்போது எல்லாருமே போம்போது, அப்போ வந்து தம்பி என்ன சொல்றாப்புல, "அண்ணே நானும் கூட வரேன் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு" அப்படின்றாப்புல. சரி வாடா வீட்ல இருந்து சும்மா என்ன பண்ண போற? ஹோட்டல் ஓப்பன் பண்ற வரைக்கும் எங்களுக்கு கூர்ற நீ கூட வந்து ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் கூட்டு போறாங்க. நல்ல வியாபாரம் ஆகுது. நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. பட் ஜீவாவுக்கு வந்து தெரிய வருது. அன்போட வீட்ல வந்து ஆளுங்க வந்திருக்காங்க அப்டின்ட்டு. அவர் வந்து நேர்ல வந்து பார்த்து பேசுறாரு. இல்ல வந்து நான் கூட வந்து பணத்த கட்டி நான் ஓப்பன் பண்ணி விட்டேன். நீங்க எதுவும் நெனைக்காதீங்க. திரும்ப நம்ம ரன் பண்ணுவோம். நல்லா சூப்பரா பண்ணுவோம். இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு பொறுப்பா பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்டின்றாங்க. இது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போதே வந்து வெண்ணிலா தான் வீட்ல வந்து அவங்க பாட்டி மாட்டருந்து சொல்லி புலம்புறாங்க. பெரிய பிளான் போட்டு போயிட்டாங்க. இப்ப எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா அன்பும் அங்க தான் இருக்கிறாப்புல. ஸோ என்னோட லைஃப்ல வந்து நான் நெனச்சது எல்லாமே மாறி போச்சு அப்டின்ற மாரி சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க. பாட்டி எதுவும் கவலைப்படாதம்மா. கண்டிப்பா வந்து அன்ப நான் உன்ட்ட சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு. இந்த பாட்டிய நீ நம்பு அப்டின்றாங்க. என்ன நடக்குது அப்டிங்கிறத பார்க்கலாம்.